Hi students, good morning. Next topic, uses of radioactivity. ரேடியோஆக்டிவிட்டியிலேருந்து ரேடியோ ஐசோடோப்ஸை உருவாக்கலாம். அந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் நிறைய அப்ளிகேஷன்ஸில் யூஸ் ஆகுது. மெடிசன், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் இந்த மாதிரி நிறையா யூஸ் ஆகுது. அதில் ஃபஸ்ட் டாபிக் அக்ரிகல்ச்சர். பாஸ்பரஸ் P32 அப்படிங்கிற ஐசோடோப் பயிர் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது. இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் இன்செக்ட்ஸ், பேரசைட்ஸ் எல்லாம் அழிச்சிருது. அதாவது சின்ன சின்ன பூச்சிகளை எல்லாம் அந்த ரேடியேஷன்ஸ் அழிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் அந்த பயிர் உற்பத்தியை பாதுகாக்குது, அழிஞ்சு போகாமல் பாதுகாக்குது. அது இல்லாமல் நிறைய நாள் தானியங்களை எல்லாம் நம்ம சேகரித்து வச்சுருப்போம். அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த ரேடியேஷன்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இந்த முளை கட்டிய பயிர் வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முளை கட்டாமல் இருக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது முளை கட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த ரேடியேஷன்ஸ் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஆனியன், பொட்டேட்டோஸ், தென் கிராம் இதெல்லாம் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஐசோடோப்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மெடிசனில் ரெண்டு பார்ட்டில் இது ரேடியோ ஐசோடோப்ஸ் யூஸ் ஆகுது. ஒன்று டயக்னாசிஸ், இன்னொன்று தெரப்பி. ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அடுத்து அதுக்கான சிகிச்சை அளிக்கிறதுக்கும் இந்த மெடிசனில் ரேடியோ ஐசோடோப்ஸ் யூஸ் ஆகுது. அதில் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ரேடியோ ஐசோடோப்ஸ் ஆர் யூஸ்டு அஸ் ட்ரேசஸ் டு டயக்னாஸ் த நேச்சர் ஆஃப் சர்க்குலேட்டரி டிசார்டர்ஸ் ஆஃப் பிளட், டிஃபெக்ட்ஸ் ஆஃப் போன் மெட்டபாலிசம், டு லொக்கேட் டியூமர்ஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரேடியோ ஐசோடோப்ஸ் யூஸ் ஆகுது. Some of the radioisotopes which are used as traces are hydrogen, carbon, nitrogen, sulfur. இதெல்லாம் எக்ஸாம்பிள். இதெல்லாம் 1 மார்க்கில் நோட் பண்ணிக்கங்க. ரேடியோ சோடியம், எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட். சோடியம்னா ஹார்ட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட். ரேடியோ அயோடின், க்யூர் காய்டர், முன் கழுத்து கடலைன்னு சொல்லுவாங்க, காய்டர். ரேடியோ அயன், diagnose anemia and also to provide treatment for the same. Radio phosphorus, treatment for skin diseases. Radio cobalt and radio gold, treatment of skin cancer. Radiations are used to sterilize the surgical devices as they can kill the germs and microbes. சின்ன சின்ன பூச்சிகள், அந்த சின்ன சின்ன கிருமிகளையெல்லாம் அழிக்கிறதுக்கு இந்த ரேடியேஷன்ஸ் யூஸ் ஆகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் டாபிக் இண்டஸ்ட்ரீஸ். இன் இண்டஸ்ட்ரீஸ் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் ஆர் யூஸ்டு அஸ் ட்ரேசஸ் டு டிடெக்ட் எனி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ், கிராக்ஸ் அண்ட் லீக்ஸ். அதாவது விரிசல் ஏற்படுறதையும் கசியறதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் யூஸ் ஆகுது. தென் பேக்கேஜிங் ஃபால்ட்ஸ் கேன் ஆல்சோ பி ஐடென்டிஃபைட் த்ரூ ரேடியோ ஆக்டிவிட்டி. தென் Gauges which have radioactive sources are used in many industries to check the level of gases, liquids and solids. இண்டஸ்ட்ரீஸில் கேஸ், லிக்யூட், சாலிட்ஸோட லெவலையெல்லாம் இது மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் an isotopes californium is used in the airlines to detect an explosives in the luggage. லக்கேஜில் ஏதாவது தீங்கு விளைவிக்கிற மாதிரி, ஏதாவது டேஞ்சரஸ் ஆப்ஜெக்ட்ஸ், திங்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் அமெரிசியம் இஸ் யூஸ்டு இன் மெனி இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் அ ஸ்மோக் டிடெக்டர். அதாவது புகையை என்ன பண்ணுறது, டிடெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. யூஸிங் த டெக்னிக் ஆஃப் ரேடியோ கார்பன் டேட்டிங் த ஏஜ் ஆஃப் த எர்த், ஃபாசில்ஸ், ஓல்டு பெயிண்டிங்ஸ் அண்ட் மோனுமெண்ட்ஸ் கேன் பி டிட்டர்மைன்ட். அதாவது இந்த ரேடியோ கார்பனோட வயசை வச்சு, அதாவது எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, நான் லிவிங்காக இருந்தாலும் சரி, அதில் எந்த அளவுக்கு இந்த ரேடியோ கார்பன் இருக்கோ, ரேடியோ கார்பன் ஐசோடோப் இருக்கோ, அதோட ரேஷியோவை வச்சு தான் அதோட ஏஜ் கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எர்த், ஃபாசில்ஸ், ஓல்டு பெயிண்டிங், மோனுமெண்ட்ஸ் எந்த இதாக இருந்தாலும் சரி, அதோட ஏஜ் இப்போ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு, 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே இந்த கார்பனோட வேல்யூவை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இன் ரேடியோ கார்பன் டேட்டிங் த எக்ஸிஸ்டிங் அமௌண்ட் ஆஃப் ரேடியோ கார்பன் இஸ் டிட்டர்மைன்ட் இன் திஸ் அண்ட் திஸ் கிவ்ஸ் அன் எஸ்டிமேட் அபவுட் த ஏஜ் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஒவ்வொரு லிவிங் திங்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா
உயிரோடு இருக்கும்போது கார்பனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியே விடும். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி கார்பனோட ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்துகிட்ருக்கும். எப்போ ஒரு பொருள் ஒரு அந்த உயிருள்ள பொருள் வந்து இறக்குதோ அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துக்கக்கூடிய ரேடியோ கார்பனோட வேல்யூ குறையும். அதனால் அந்த ரேஷியோவை வச்சு தான் இங்கே ஏஜ் கால்குலேட் பண்ணுறாங்க. தென் சேஃப்டி மெஷர்ஸ், எப்படி வந்து ரேடியேஷன்லேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ சன்லேருந்து நிறைய ரேடியேஷன்ஸ், நேச்சுரல் ரேடியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. சாயில் அண்ட் ராக்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ் லைக் டெலிவிஷன், மைக்ரோவேவ் ஓவன்ஸ், செல்ஃபோன்ஸ், எக்ஸ்ரேஸ் யூஸ்டு இன் ஹாஸ்பிட்டல்ஸ், இதுலேருந்தெல்லாம் நிறையா ரேடியேஷன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. இந்த ரேடியேஷன்ஸ்லேருந்து அதாவது லோ இன்டென்சிட்டி இருக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ் தான் வெளியே வருது. அதனால தான் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு அதிகமான பாதிப்பும் கிடையாது. த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் ரேடியேஷன் எக்ஸ்போசர் இஸ் மேன்மேட். நம்மளால் உருவாக்கக்கூடிய அந்த ரேடியோ ஐசோடோப்ஸ், அந்த ரேடியேஷன்ஸ் வந்து செகண்ட் சோர்ஸ். ஃபஸ்ட்டு சோர்ஸ் வந்து நேச்சுரல், செகண்ட் சோர்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல்னு சொல்கிறோம். These are due to nuclear reactors during the testing of nuclear devices in the atmosphere or in the ground. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் அண்ட் நியூக்ளியர் டிவைசஸ்லேருந்து, அதாவது எல்லாமே அந்த அணுக்கரு சோதனைகள்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் டெஸ்டிங் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று பூமிக்கு அடியில் செய்வாங்க, இல்லைன்னா ஏரில் வளிமண்டலத்தில் செய்வாங்க, அட்மாஸ்பியரில் செய்வாங்க. அதுவும் வந்து செகண்ட் சோர்ஸ்னு சொல்கிறோம். நம்ம கேர்லெஸ்ஸனால், இம்ப்ராப்பர் அண்ட் கேர்லெஸ் ஹேண்ட்லிங் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் ரிலீசஸ் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ், அதாவது ரொம்ப டேஞ்சரஸ் ரேடியேஷன்ஸ் வந்து வரக்கூடியது. தீஸ் ரேடியேஷன்ஸ் ஆர் வெரி ஹார்ம்ஃபுல் டு த ஹியூமன் பாடி. அது நம்மளுக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. எ பர்சன் who is exposed to radiations very closely or for a longer duration is at a greater health risk and can be affected it. அதாவது ரொம்ப நாளாக வந்து ரேடியேஷன்ஸ்க்கு பக்கத்தில் இல்லைன்னா வந்து ஜெனட்டிக் டிஸார்டரும் வர்றதுக்கு, ஜெனட்டிக்கலையும் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. எர்த்தோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. 1 மார்க்கில் நோட் பண்ணிக்கோங்க. 4.54 × 10⁻9 இயர்ஸ் அரௌண்ட் 45 crore 40 lakh years அப்படிங்கிறது தான் இந்த எர்த்தோட ஏஜ். நோட் பண்ணி வச்சு. தென் பெர்மிட்டட் ரேஞ்ச். The International Commission of Radiological Protection has recommended certain maximum permissible exposure limits to radiation that is believed to be safe without producing any appreciable injury to a person. ரேடியேஷனில் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் மேலே படலாம் அப்படிங்கிறது ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை வந்து ஐசிஆர்பி அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியோலஜிக்கல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கே வந்து பார்த்திங்கன்னா சேஃப் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 20 மில்லி சிவோட் அப்படிங்கிறது தான். இதை வந்து ராஞ்சன் அப்படிங்கிற யூனிட்டால் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு 100 மில்லி ராஞ்சன் வந்து படலாம். அது எந்தவித பாதிப்பும் இருக்காது. அதே 100 ராஞ்சன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கேன்சர், பிளட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லுக்கேமியா. தென் 600 ராஞ்சன் அப்படின்னா கண்டிப்பாக டெத் தான். இது ரெண்டும் 1 மார்க்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் டோசிமீட்டர் அப்படிங்கிறது அயனைசிங் ரேடியேஷனை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இது எங்கெங்கே எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, used in the environments where exposure to radiation many occur such as nuclear power plants and medical imaging facilities. அதாவது ஸ்கேன் சென்டர்லேயும் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்லேயும் இது டோசிமீட்டர் யூஸ் ஆகுறாங்க. பாக்கெட் டோசிமீட்டர் கையில் எப்போவுமே வச்சுக்குவாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ரீடிங்கை அப்பப்போ மெஷர் பண்ணுறதுக்கு. எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸ் வந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், எப்படி வந்து பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதான். Radioactive materials should be kept in a thick walled lead container. lead containerக்குள்ளே தான் அந்த radioactive materials வச்சுருக்கணும். lead coated aprons and lead gloves should be used while working with hazardous radioactive materials. லெட்னால் ஆன கோட்
அதாவது ஆப்ரான்ஸ் அண்ட் க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணணும். தேர்ட் ஒன், யூ ஷுட் அவாய்ட் ஈட்டிங் வைல் ஹேண்ட்லிங் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ். சாப்பிடக்கூடாது. எப்போல்லாம் அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அணிஞ்சிருக்கோமோ அப்போ சாப்பிட்றத தவிர்த்திடணும்னு சொல்கிறாங்க. த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் ஷுட் பி ஹேண்டில்டு ஒன்லி பை டாங்ஸ் ஆர் பை அ ரிமோட் கண்ட்ரோல் டிவைஸ். தூரத்துலேருந்து தான் நம்ம அதை ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டோசிமீட்டர்ஸ் ஷுட் பி worn பை த யூசர்ஸ் டு செக் த லெவல் ஆஃப் ரேடியேஷன். அப்பப்போ வந்து நம்ம டோசிமீட்டரை வச்சு அந்த ரேடியேஷனை வந்து எந்த அளவுக்கு நம்ம உடலில் வந்து அது ரேடியேஷன் பட்டிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க். Then next topic, nuclear reactor. Nuclear reactor is the device in which the nuclear fission reaction takes place in self-sustained and controlled manner to produce electricity. Electricity produce பண்ணுறதில் கண்ட்ரோல்டு மேனரில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த நியூக்ளியர் ரியாக்டர். ஃபஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் வந்து 1942 சிகாகோவில் யூஎஸ்ஏல வந்து அங்கே உருவாக்குனாங்க. தென் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். நியூக்ளியர் ரியாக்டரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? ப்ரீடர் ரியாக்டர், ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர், ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், பாயிலிங் வாட்டர் ரியாக்டர், பாயிலிங் வாட்டர் கூல்டு ரியாக்டர், gas cooled reactor, fusion reactor and thermal reactor are some types of nuclear reactors which are used in different places worldwide. இதில் நிறைய ரியாக்டர்ஸ் வந்து டைப் ஆஃப் ரியாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை படித்து வச்சுக்கோங்க. தென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். அதாவது நியூக்ளியர் ரியாக்டரில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் வேணும், எசென்சியல் காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபியூவல், மாடரேட்டர், கண்ட்ரோல் ராட், கூலண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் வால்வ். இது 5மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். First one, fuel. A fissile material is used to fuel. The commonly used fuel material is uranium. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Then moderator. The moderator is used to slow down the high energy neutrons to provide slow neutrons. அதாவது ஃபாஸ்ட் நியூட்ரானை ஸ்லோ நியூட்ரானாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த மாடரேட்டர். அதாவது கைனட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்கிறத கைனட்டிக் எனர்ஜியை குறைக்கிறது தான் இதோட ஒர்க். ஹை கைனட்டிக் எனர்ஜியிலேருந்து லோ கைனட்டிக் எனர்ஜியாக மாற்றணும், நியூட்ரானோட கைனட்டிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் மாடரேட்டரோட ஒர்க். கிராஃபைட் அண்ட் ஹெவி வாட்டர் ஆர் காமன்லி யூஸ்டு மாடரேட்டர். மாடரேட்டர் யூஸ் பண்ணுறது இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் கண்ட்ரோல் ராட். கண்ட்ரோல் ராட் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் ஆர்டர் டு ஹேவ் சஸ்டைன்டு செயின் ரியாக்ஷன். நம்ம நியூக்ளியர் ஃபிஷனில் கிடைக்கக்கூடிய நியூட்ரான்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபிஷன் ரியாக்ஷன்லேயும் 3 நியூட்ரான் அல்லது 2 நியூட்ரான் கிடைக்கலாம். அதில் அடுத்த ஃபிஷன் ரியாக்ஷனில் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் 1 நியூட்ரான் தான் அடுத்த ஃபிஷன் ரியாக்ஷனை ஏற்படுத்தணும். மீதி இருக்கக்கூடிய 2 நியூட்ரானை அப்சர்வ் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் ராடோட ஒர்க். கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் ஆர்டர் டு have sustained chain reaction. Mostly boron or cadmium rods are used as control rods. They absorb the neutrons. Then coolant. கூலண்ட் அப்படிங்கிறது ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் தடுக்கிறது. ஹீட் வந்து அதிகமாக வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகும், அந்த ஹீட் எனர்ஜி ரொம்ப அதிகமாகாமல் தடுக்கிறது தான் என்னது இந்த கூலண்ட்டோட ஒர்க். எ கூலண்ட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் த ஹீட் ப்ரொடியூசர் இன் த ரியாக்டர் கோர் டு ப்ரொடியூஸ் ஸ்டீம். திஸ் ஸ்டீம் இஸ் யூஸ்டு டு ரன் எ turbine in order to produce electricity. Water, air and helium are some of the coolants. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டோட்டலாக 5 மார்க்கில் கேட்பாங்க, மறக்காமல் நோட் பண்ணி வச்சுங்க. ப்ரொடெக்ஷன் வால். எ திக் கான்க்ரீட் லெட் வால்ங்கிறது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க. இதில் தான் வந்து அந்த சுவர் வந்து எழுதி போயிருப்பாங்க. அந்த நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குன்னா அதை சுற்றியும் வந்து லெட் வால் தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு அப்படின்னா 2.5 மீட்டர்ஸ் திக்னஸ் வந்து இருக்கிற அளவுக்கு இருக்கும். த நியூக்ளியர் ரியாக்டர் இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் ஃப்ரம் எஸ்கேப்பிங் இன் டு த என்விரான்மெண்ட். வெளியே அந்த ரேடியேஷன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்காக 2.5 மீட்டர் திக்னஸ் இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து 5 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக படிச்சுக்குங்க. தென் யூசஸ். நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு இன் பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் ரேடியோ ஐசோடோப்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்து வெரைட்டி அப்ளிகேஷன்ஸில் வந்து யூஸ் ஆகுது, நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் சம் ரியாக்டர்ஸ் ஹெல்ப் அஸ் டு
டு டூ ரிசர்ச் இன் த ஃபீல்ட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். அதாவது நியூட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதாவது ரிசர்ச். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் நியூக்ளியர் ரியாக்டர்னு இருக்குது. பட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்த நியூக்ளியர் ரியாக்டர் யூஸ் ஆகுது. தென் பிரீடர் ரியாக்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு கன்வெர்ட் நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் இன்டு ஃபிஷனபிள் மெட்டீரியல். அதாவது ஃபிஷன் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபிஷனபிள் மெட்டீரியல் வேணும். அந்த நான் ஃபிஷனபிள் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த பிரீடர் ரியாக்டரோட ஒர்க். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் AEC was established in 1948 by the Department of Indian Scientific Research Committee at Bombay, now Mumbai, in Maharashtra. It is the nodal agency for all the research done in the field of atomic energy. Dr. Homi Jahangir Baba was the first chairman of Indian Atomic Energy Commission. AEC ஓட ஃபஸ்ட்டு சேர்மன் யார் அப்படின்னா பாபா, ஹோமி பாபா, ஜஹாங்கீர் பாபா. நவ் இட்ஸ் நோன் அஸ் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. BARC அப்படிங்கிறது எக்ஸ்பேண்டபிள் ஃபார்ம் என்னன்னு பார்த்துக்க. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். நியூக்ளியர் பவர் இஸ் த 5th largest source of power in India. Tarapur Atomic Power Station is India's first nuclear power station. Now there are total of 7 power stations, 1 each Maharashtra, Rajasthan, Gujarat, Uttar Pradesh and 2 in Tamil Nadu. In Tamil Nadu we have nuclear power stations in Kalpakkam and Kudangulam. Apsara was the first nuclear reactor built in India and Asia. Now there are 22 nuclear reactors which are operating in India. Some other operating reactors are Cyrus, Dhruva and Purnima. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். இதில் கொஸ்டின்ஸ் வந்து நான் நோட் பண்ணி தரேன். அதையெல்லாம் படித்து நல்லா வந்து டெய்லி வந்து ஹோம் டெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க.